யூ மீ பாஸ் பிக் பாஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சேனல் தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய சேனலில், குமார் ப்ளஸ் அப்படிங்கிற என்னுடைய சேனலில் வந்து பிக் பாஸ் வந்து வீடியோக்கள் நான் போட்டிருப்பேன். எனக்கு பிக் பாஸ் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் பிக் பாஸுடைய ஆடியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்கள நம்ம போய் மீட் பண்ணோம் அப்படின்னா பிக் பாஸ் மூலிமா தான் நம்ம மீட் பண்ணோம். அப்படிங்கிறனால குமார் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற சேனல் எனக்காக ஆரம்பிச்சிது, வேறு யாருக்காக இல்லை. அப்போ அந்த சேனல் ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழில் சர்வைவர் அப்படின்னு ஒரு ஷோ வந்தது. அந்த சர்வேயர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோ. அந்த கேம் ஷோவை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணிட்டுருக்கிறப்போ, நீங்கள் ரொம்ப சூப்பராக ரிவ்யூ பண்ணுறீங்க, உண்மையாக ரிவ்யூ பண்ணுறீங்க, நீங்கள் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. அப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் குமார் ப்ளஸ். குமார் அப்படிங்கிறது என்னுடைய பேர். அந்த ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு என்ன ரொம்ப உயிராக நேசித்த ஒருத்தர் எனக்கு வச்ச ஒரு பேர். அதாவது எங்கிட்ட இருக்கிற ஒரு குணத்தை, அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எப்போவுமே நான் வந்து நெகட்டிவாக யோசிக்கவே மாட்டேன். எது பேசினாலும் சிந்தித்தாலும் எந்த நேரத்துலையும் வந்து பாசிட்டிவாகவே தான் இருப்பேன், பாசிட்டிவாக தான் பேசுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். என்னுடைய லைஃப் ஸ்டைலும் அப்படி தான் நான் கொண்டுட்டு போகணும்னு நினச்சிட்ருப்பேன். எப்போவுமே என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் சிந்தித்தாலும் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன். அதனால அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குமார் ப்ளஸ் அப்படின்னு வந்து பேர் வச்சேன். இப்போ அந்த மாதிரி இப்போ பிக் பாஸுக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பாஸ் அப்படிங்கிற பேரை வந்து குறிக்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கலாம். அப்படிங்கிறப்போ குமார் த பாஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா. யூ அப்படிங்கிற ஏபிசியில் வரும் இல்லைங்களா, யூ அது போட்டு மீ, யூ மீ அப்படின்னா நீ நான் அப்படிங்கிற மாதிரி அந்த யூ மீ அப்படிங்கிற அந்த எழுத்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதோட பாஸ் அப்படின்னு சேர்த்திடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ குமார் த பாஸ் அப்படிங்கிறது பேர் வைக்கிறத விட அது வந்து என்னுடைய பேர் இருக்கும், பேரோடு வர்றதில் எந்த ஒரு அர்த்தம் கிடையாது. இப்போ உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற சேனல் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னுடைய பேரையோ வேறு எந்த பேரையும் வைக்காமல் அந்த நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னாவே அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும், மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கணும், நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அப்படிங்கிறனால தான் அது எனக்காக வந்து உன்னோடு இருக்குன்னு அப்படிங்கிற சேனல் ஆரம்பிச்சுது. குமார் ப்ளஸ் அப்படிங்கிறது எப்போவுமே பாசிட்டிவான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால அந்த பேர் வச்சேன். அதில் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணேன். 6 வந்து சீசன் 6 இருந்து ஆரம்பித்தேன். சீசன் 6, 7 வந்து குமார் ப்ளஸில் வந்து ரிவ்யூ பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சேனலில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 8ம் இப்போ ரிவ்யூ இந்த சீசன் 9ம் ரிவ்யூ பண்ணேன். எப்போவுமே பிக் பாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே செய்யாத ஒரு விஷயங்கள், யாருமே சொல்லாத விஷயங்கள் நான் சொல்லுவேன். சீசன் 7 அப்படின்னு நினைக்கிறேன், 8ஆ 7ஆன்னு தெரியல. டிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ரயான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு நான் மட்டும்தான் வீடியோ போட்டிருந்தேன், வேறு யாரும் போடலை. அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 இப்போ நடந்து முடிஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா சபரி வந்து எச்ச துப்பி கொடுத்துருப்பான். டீ வந்து பார்வதிக்கும் கமருதனுக்கும் பார்வதிக்கும் திவாருக்கும் எச்ச துப்பி டீ கொடுத்துருப்பான். இந்த வீடியோ வந்து யாருமே போடலை, நான் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சில நல்ல விஷயங்களும் முக்கியமான விஷயங்களும் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பிக் பாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால ஓகே, அதை வந்து நான் எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு பிக் பாஸ் பிடிக்காது. ஆனால் இந்த தடவை வேண்டாம்னு நினைக்கிறப்ப அப்படியே ஒவ்வொரு வருஷம் முடியாமல் எதிர்பாராமல் சில முக்கியமான காரணங்களுக்காக நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஆயிடும். அப்போ இனிமேல் என்னுடைய மற்ற சேனலில் வந்து வீடியோக்கள் போடாமல் பிக் பாஸுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இது ஆரம்பிச்சது. இப்போ குமார் த பாஸ் அப்படின்னு இந்த பேர் வச்செல்லாம் நினைக்கிறப்போ இது வந்து அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 2 நாளாக யூ மீ அப்படிங்கிற அந்த 2 விஷயங்கள், அந்த 2 வார்த்தைகள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால யூ மீ பாஸ் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா நீ பாஸ், நான் பாஸ், நமக்கு நம்ம தான் பாஸ். இதை விட ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகள் எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிக் பாஸுக்கு தனியாக ஒரு சேனல் நம்ம வைக்கணும். அதே சமயத்தில் அது ஒரு அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும், மற்றவங்கள மாதிரியும் இருக்கக்கூடாது, வித்தியாசமாகவும் இருக்கணும். அப்படிங்கிறப்போ யூ மீ பாஸ் அப்படிங்கிறது நீ நான் பாஸ், நீயும் பாஸ் நானும் பாஸ், உனக்கு நீ தான் பாஸ், எனக்கு நான் தான் பாஸ், நமக்கு வேறு யாருமே பாஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் குமார் த பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு யூ மீ பாஸ் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த பேரவே நான் அந்த சேனலுக்கு வச்சுட்டேன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு புரியாமல் இருக்கலாம், புதுசாக இருக்கலாம், சொல்கிறதுக்கு ஈஸியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தை, ரொம்ப அர்த்தம் உள்ளது. ஏன்னா எனக்கு வந்து பிக் பாஸ் பிடிக்கலினாலும் கூட அது மூலிமா நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக யோசிக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா அதில் தான் ஆடியன்ஸ் நிறைய, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிக் பாஸுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்போ மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா பிக் பாஸ் மூலிமா சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக
அப்பப்போ நான் வந்து வீடியோக்கள் போட்டுட்டு இருந்ததுனால இந்த தடவை பிக் பாஸுக்குன்னே தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலை தான் அது. இன்றைக்கி தான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். யூமி பாஸ் அந்த பேர் நல்லா இருக்கா, குமார் த பாஸ் இந்த பேர் நல்லா இருக்கா, நீங்கள் பாஸ் நானும் பாஸ் நமக்கு யாருமே பாஸ் கிடையாது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் யூமி பாஸ் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். இனிமேல் இந்த சேனலில் பிக் பாஸை பற்றின அந்த பிக் பாஸ் பற்றி மட்டுமே நம்ம வீடியோக்கள் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதில் நிச்சயமாக அதுக்கான வீடியோக்கள் உங்களோட நான் கண்டிப்பாக பண்ணுவேன். எல்லார் மாதிரி எப்போவுமே நான் வந்து வீடியோக்கள் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சபரி வந்து எச்சதுப்பி டீ கொடுத்த அந்த வீடியோக்கள் நான் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எங்கேயுமே நீங்கள் போய் தேடி பார்த்தா கூட அந்த கிளிப்பு கூட பார்க்க முடியாது, ட்விட்டர்லேயும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அது என்னுடைய சேனல் தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் வந்து வச்சுருப்பேனான்னு தெரியாது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி சாண்ட்ரா வந்து கார்லேருந்து விழுந்த விஷயங்கள் வந்து அவங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோக்கள் நான் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் அந்த நம்ம வந்து பிக் பாஸில் சொல்லணும். அதே மாதிரி வந்து ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற சபரி வந்து எவ்வளோ எச்சத்தனமான வேலை பண்ணியிருக்கேன். அந்த துப்ப சொன்னது வினோத் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் மட்டும்தான் பேசியிருக்கேன். சாண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோவை கெடுத்தது விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஷோவை சீசன் 9 கெடுத்தது. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து எல்லோரும் சொல்கிறத விட நம்ம ஆதாரத்தோடு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அதுக்குன்னே ஒரு சேனல் ஆரம்பிச்சல் அப்படிங்கிறது தான் இந்த சேனல். இந்த சேனலுக்கு பேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். யூமி பாஸ் இது நல்லா இருக்கா, குமார் த பாஸ் இது நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இனி பிக் பாஸை பற்றின அப்டேட்டோ எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த சேனலில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களோட நான் வீடியோக்கள் மூலிமா சந்திக்கிறேன்.